கடைக்கு போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க ஒரு வண்டி. இது என்ன பியூட்டி தெரியுமா? இவர் எந்த கிளப்லேயும் கிடையாது, தனியாக தான் வண்டி ஓட்டுவார். நாளைக்கு எங்கேயோ ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுறாரு. எப்படி வண்டி ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க. நமக்கு ஒரு 25 லட்சமோ 30 லட்ச ரூபா வண்டி தேவையில்லைங்க. அந்த வண்டியை எப்படி ரெடி பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. ஹி லுக்ஸ் லைக் எ பைக்கர். நான் கடைக்கு போகிறத பிரேக் அடித்து வண்டி நிறுத்தி, இதை திருப்பி நான் வண்டி நிறுத்தி அவர் நான் வீடியோ எடுக்கிறேன். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரோட் ப்ரெசன்ஸ் இஸ் காட். Look at this guys, only memories, no YouTube, dream right now. இந்த வண்டி என்ன யூஸ் ஆகும் சார்? அவரு தான் சார் வாழ்க்கையை வாழ்றாரு. இது இல்லைங்களா? நானும் நீங்களும் வாழ்க்கையை வாழ்றது இல்லை. சரிங்க சார். இல்லை, அவர் என்ஜாய் பண்ணிருக்காரு வாழ்க்கையை. ஊர் ஊரா சுத்தின்னு. நம்ம பிறந்தது எதுக்கு? ஊர் ஊரா சுத்தி பார்க்கறதுக்கு தான். நான் வாழ்க்கையில முக்தி அடைஞ்சிட்டேன். 74 ஆச்சு. ஓ அப்படியா? ஐயோ அண்ணா, சுத்திட்டேன். நான் நிறைய ட்ரிப் பாக்குறேன். ஒரு சிலர் இந்த மாதிரி வண்டியில இல்ல, வச்சிருக்காங்க. இவங்க எப்படின்னா ஊர் ஊரா சுத்தி அவங்க வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஜாலியா ஜாலியா அப்படிதானே இருக்கணும். இல்ல அது வாசம். நான் ஆல் இந்தியா லெவல்ல சுத்திக்கிறேன். ஆனா என்ஜாய் பண்ணல. சரி, சுத்தி பார்த்துருக்கேன். சரி, சுத்தி பார்க்கறதானே என்ஜாய்மெண்ட். டவுட் இது எதுக்காக ஆல் இந்தியா ட்ரிப்னு எழுதி அவர் வாழ்க்கையை வாழ்றாருன்னா நம்ம 10 பேர் காம்போம் சம்பாதிச்சிட்டாரு. ஆமா, அதை வச்சு சம்பாதிங்கிறது வேறண்ணா. இருக்கிற சம்பாதியத்தில் எப்படி என்ஜாய் பண்றது நீங்க ஒரு பார்த்து போறீங்க. அதுல நாட்டம் இல்லையே இருக்குண்ணா. அதாவது குடும்ப பிணைப்புல இருந்து விலைக்கு வந்தா தான் அந்த எண்ணம் வருது. அண்ணா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம மனசு வச்சா முடியும். குடும்பத்திலிருந்து விலைக்கு வருவாங்கல்ல, தேவையே கிடையாது சார். யூஆர் மேரிட்னோ? ஓ, ஆனா நீங்க சொல்றது கரெக்டா. மன்னிச்சிருங்கண்ணா, நீங்க சொல்றது கரெக்டா. கல்யாணம் பண்ணலண்ணா. அதாவது என்னங்கன்னா பேரம் பேத்தி பிள்ளைங்கன்னு பிறந்து அவங்க மேல பாசத்தை காட்டிட்டா இதெல்லாம் இது பண்ண முடியாதுங்க. சும்மா நான் டிபேட் பண்றேன் அவர்கிட்ட. எனக்கு மனிதனோட இயல்புகள் மாறுது இல்லைங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைகள் இங்கதான் வீடு. ஃபாரின் பாட்டில் ஒரு ஷோகேஸில் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்கேன். 20 வருஷம் ஆச்சு அடுக்கி வச்சு. அது தொடரதில்லை. முதல்ல 20 வருஷம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன். இப்போ என்னென்னா பேரம் பேத்தி பிள்ளைங்க அவங்கள நல்ல உயர்த்தி பார்க்கணும். அதனால் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். புரியல. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 43 வீடு இருக்குது. இங்கே வாடகையே 3.5 லட்சம் வருது. இன்ப வாழ்க்கை வாங்குறது விருப்பம் இல்லை. இந்த பேரம் பேட்டியில் நல்ல புதுசம் நிறைய பேர் இந்த மாதிரி வா